வணக்கம். இன்னைக்கு நம்ம ஐடிசி கம்பெனி பத்தி டீட்டெயில்டா பார்க்கறதுக்கு முயற்சிக்கலாங்க. அவங்களோட 5 வருஷ ஃபினான்ஷியல் டேட்டாவ அனலைஸ் பண்ணலாம். ஆப்பரேட்டிங் ரெவென்யூ குரோத் எப்படி இருக்கு? என்ன பெர்சன்டேஜ்ல க்ரோ ஆகுது கம்பெனி? கம்பெனியோட கடன் பத்தி எப்படி இருக்கு? கடன் அதிகரிக்குதா? இல்ல கம்மியாகுதா? அப்படின்றத பத்தி பார்க்கலாம். சிகரெட் சேல்ஸ் எப்படி இருக்கு? குரோத் அதிகரிக்குதா? கம்மியாகுதா? வேற என்னென்ன பிஸ்னஸ் பெரும்பாலுமா இந்த கம்பெனி செய்றாங்க? அதோட குரோத் எப்படி இருக்கு? மற்றும் முக்கியமான டிஸ்க்ளைமருங்க, நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ நீங்கள் ஐடிசியில் முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோவும் கிடையாது. இது என்ன இந்த வீடியோட முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, 5 வருஷ ஃபினான்ஷியல் டேட்டாவை சேர்த்து வச்சு அனலைஸ் செஞ்சு அதில் இருக்கிற ஃபேக்ட்ஸை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுற வீடியோ மட்டுமே. இதில் ஏதாவது தவறு இருக்குது இல்லை வேறு விதமாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கருத்தையும் ஒப்பீனியன் ஃபீட்பேக்கை தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உபயோகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். சரிங்க, இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது ஐடிசி கம்பெனியோட 5 வருஷத்தோட ஃபினான்ஷியல் டேட்டாவை அவங்க ஆனுவல் ரிப்போர்ட்லேருந்து எடுத்ததுங்க. அவங்க வெப்சைட்லேருந்து ஆனுவல் ரிப்போர்ட்லேருந்து எடுத்த ஃபினான்ஷியல் டேட்டா இது. ஸோ நம்பகத்தன்மை அதிகமாக இருக்கிற இடம் தான். நாம் எப்போவுமே அனாலிசிஸ் பண்ணுற மாதிரி இதில் பார்த்திங்கன்னா அதர் இன்கம்மை நான் சேர்க்கலைங்க. எந்த ஒரு ஃபினான்ஷியல் அனாலிசிஸ்க்கும் ஃபினான்ஷியல் ரேஷியோ கேல்குலேட் பண்ணுறது இந்த வீடியோவில் அதர் இன்கம்மை சேர்க்கலை. ஸோ அதர் இன்கம்க்கு ஏற்ற டேக்ஸையும் சேர்க்கலை. ஸோ அது இரண்டுமே சேர்க்காம தான் எல்லா ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் இந்த வீடியோவில் செய்யப்படுது. முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இங்கே இருக்கிற டேட்டா அனைத்துமே ருப்பீஸ் இன் க்ரோஸுங்க. அவங்க ஆனுவல் ரிப்போர்ட்லேயும் அதே தான் கொடுத்துருந்தாங்க. நம்ம அதையே இங்கேயும் கண்டினியூஸ் செய்கிறோம். ஃபினான்ஷியல் டேட்டாவை இப்படி ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாங்க. நம்ம ஒவ்வொரு லைன் ஐட்டமையும் டீட்டெயில்டாக வரும் ஸ்லைடில் பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பென்சஸ். இந்த கம்பெனி இது. இந்த சார்ட்டில் கடந்த 6 வருடத்துக்கான 6 ஃபினான்ஷியல் இயருக்கான டேட்டாவை நம்ம பார்க்கலாம். ரெட் கலர் லைனில் இருக்கிறது பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சஸ், ப்ளூ கலர் லைனில் இருக்கிறது ரெவென்யூ. ஸோ ரெவென்யூ பார்த்திங்கன்னா 2015 38,834 கோடியிலிருந்து 2020 பார்த்திங்கன்னா 51,393 கோடிக்கு உயர்ந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா கிராஃபில் பார்த்திங்கன்னா 2016 17க்கு ஒரு ஜம்ப் இருக்குது, ஒரு பெரிய ஜம்ப் இருக்குது. 2016 17 ரெவென்யூ. அதே 2017 18 பார்த்திங்கன்னா அந்த ரெவென்யூ கீழே இறங்கியிருக்கு. ஸோ இதுதான் ஒரு மெயின் காரணம். 2018க்கு அப்புறம் அந்த க்ரோத்து பார்த்திங்கன்னா பெருசாக இல்லை. ஸோ 16 17க்கு ஒரு பெரிய ஜம்ப், அப்புறமா கம்மியாக இருக்குது, அப்புறம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் க்ரோ ஆகிட்டுருக்கு. சரிங்க, என்ன பெர்சன்டேஜில் க்ரோ ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம சிஏஜிஆர் வழியாக ஃபினான்ஷியல் இயர் 2015 2019 வரைக்கும் பார்த்தோம்னா 6.45% இருக்குது இந்த கம்பெனியோட ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் க்ரோத்துங்க. அதே 2019 ஃபினான்ஷியல் இயர்ந்து 2020 ஃபினான்ஷியல் இயர் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ 3.07% தான் க்ரோ ஆகிருக்கு. அதாவது 2019 49,862 கோடியிலிருந்து 2020 பார்த்தீங்கன்னா 51,393 கோடி. ஸோ 3.07% தான் அதிகரிச்சிருக்கு. ஸோ இங்கே நம்மளுக்கு புரிஞ்சுக்கலாம் ஐடிசியோட வீக்னஸ் எங்கே இருக்குது. ஏன்னா அவங்க க்ரோத், ஆப்ரேட்டிங் ரெவென்யூ க்ரோத்தே கம்மியாகிட்டு இருக்கு, க்ரோத்தும் பெரிய அளவில் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இது என்னுடைய பார்வைங்க. சரிங்க, எபிட்டா பார்ப்போம். எபிட்டான்றது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னு புரிஞ்சுக்கலாம். தெரியாதவங்களுக்காக ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ், டிப்ரிசியேஷன், அமார்டைசேஷன். அதாவது அந்த கம்பெனி எடுத்திருக்கிற பாரோயிங்ஸ்க்கு கட்டக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு, டேக்ஸு, டிப்ரிசியேஷன், அமார்டைசேஷன் சேர்க்காம என்ன ப்ராஃபிட்டில் இருக்குது அப்படின்றது. ஸோ எபிட்டாவும் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கிறது ரெவென்யூங்க, ரெட் கலரில் இருக்கிறது எபிட்டா. ஸோ எபிட்டா பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கிறத பார்க்கலாம். ஸோ அது ஒரு ஸ்டாண்டர்டாக தான் போயிட்டுருக்கு. இப்போ 2017 ஒரு பெரிய ஸ்பைக் இருந்தாலும் ரெவென்யூவில் எபிட்டா பார்த்தீங்கன்னா பெருசாக மாறவில்லை. சரிங்க, எபிட்டா மார்ஜின், எபிட்டா கேல்குலேட் பண்ணி அதை ரெவென்யூவால் டிவைட் பண்ணுறது தான் எபிட்டா மார்ஜின். ஸோ எபிட்டா மார்ஜின் பார்த்திங்கன்னா 2017 ஒரு சரிவை சந்திச்சிருக்கு. 38லிருந்து 26க்கு வந்திருக்கு. அதுக்கு அப்புறமாக ஸ்டாண்டர்டாக மேலே போய்கிட்டு இருக்கிறத பார்க்கலாம் எபிட்டா மார்ஜின்.
சரிங்க, இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் எப்படி இருந்திருக்கு கடந்த 6 வருடமான்றத பார்க்கலாங்க. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 2015ல பார்த்தீங்கன்னா 9,247 crores, 2020ல பார்த்தீங்கன்னா 13,346 crores. இதில் பார்த்தீங்கன்னா 2017லேருந்து 18க்குள்ள ஒரு ஜம்ப் பார்த்தீங்கன்னா 9,300 crores-லேருந்து 9,900 crores-க்கு ஜம்ப் ஆயிருக்கு. அதே மாதிரி 2018 to 19 பார்த்தீங்கன்னா 9,900 crores-லேருந்து 11,487 crores-க்கு ஜம்ப் ஆயிருக்கு. ஸோ ப்ராஃபிட் நல்ல இதில் அதிகமாக இருக்குது. அது அந்த கிராஃப்லையும் நீங்கள் பார்க்கலாம். திடீர்னு ஒரு மேலே போகிற ஒரு இது லைன் தெரியுது. சரிங்க, இதே CAGR வழியாக என்ன க்ரோத் இருக்குது 2015 ஃபினான்ஷியல் இயர்லேருந்து 2020 ஃபினான்ஷியல் இயர்னு பார்த்தீங்கன்னா 7.62% தான் இருக்குது. சரிங்க, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நமக்கு தெரிஞ்ச மாதிரியே எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளவு நல்லது. இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 2015லேருந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2015ல் 29% இருக்குது. 2020ல் பார்த்தீங்கன்னா 21% தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இறங்கி இருக்குது. இது ஒரு நல்ல சைன் கிடையாது. சரிங்க, அடுத்தது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பார்க்கலாங்க. இந்த கம்பெனியோடது இதுவும் அதிகமாக இருக்கிறது தான் நல்லது. 2015ல் 41% இருந்தது. 2020ல் 27% தான் இருக்குது. ஸோ இது குறைந்து கொண்டே இருக்குது. இதுவும் ஒரு நல்ல சைன் கிடையாது. சரிங்க, இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ ஒரு முக்கியமான ரேஷியோ. என்ன பொறுத்த மட்டும் ஒரு கம்பெனி கடன் வாங்கி இருந்தாலும் அந்த கடனுக்கு வட்டி கட்டுவாங்க. அந்த வட்டி கட்டுற தன்மை அவங்களுக்கு இருக்கா, அந்த தன்மையை எப்படி கம்பேர் பண்ணுறோம், அந்த கம்பெனி சம்பாதிக்கிற ரெவென்யூ, அந்த ரெவென்யூவில் அந்த ப்ராஃபிட் லாபத்தில் இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியுமா அவங்களால அப்படின்னு பார்க்குற ரேஷியோ தான் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. இதுவும் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளவு நல்லது கம்பெனிக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2015ல் 193 இருந்திருக்கு கம்பெனியில். 2020ல் 322. ஸோ பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது இது. ஸோ இது ஒரு பெரிய பாசிட்டிவ் இந்த கம்பெனிக்கு. ஸோ அப்படின்னா கடன் கம்மியாக இருக்கா அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ கடன் பாருங்கள், டோட்டல் டெப்ட்டு 2015லேருந்து 2020 இருக்கிற கிராஃபில் பார்க்கும்போது 2015ல் 256 இருந்திருக்கு. 2020ல் 7.32 தான் இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய பாசிட்டிவ் கம்பெனிக்கு. ஸோ டோட்டல் டெப்ட் கம்மியாகி கொண்டே இருக்குது. ஆனால் ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகலைங்க. அதுதான் இதை விட பெரிய மைனஸ். அதுதான் இது பாசிட்டிவாக இருந்தாலும் அது மைனஸில் இருக்கிறது ரெவென்யூ க்ரோத் தான். சரிங்க, இப்போ அந்த டெப்ட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னது அந்த ரேஷியோவில் தெரியுதான்னு பார்க்கலாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோவில் எவ்வளோ குறைவாக இருக்கோ அவ்வளோ நல்லது கம்பெனிக்கு. ஸோ 2015ல் இதோட டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.0081 இருக்குது. 2020ல் பார்த்தீங்கன்னா 0.0001. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் சைன் தான் கம்பெனிக்கு. எனவே நம்ம பார்த்துட்டோம் டெப்ட் கம்பெனிக்கு குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி இன்னொரு டெப்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா டெப்ட் டு அசெட் ரேஷியோ. இதுவும் எவ்வளோ குறைவாக இருக்கோ அவ்வளோ நல்லது கம்பெனிக்கு. 2015ல் 0.0056, 2020ல் பார்த்தீங்கன்னா 0.0001 இருக்குது. ஸோ இதுவும் ஒரு நல்ல சைன் தான் கம்பெனிக்கு. சரிங்க, இப்போ PE கால்குலேஷன் விரைவாக பண்ணலாங்க. இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் செய்கிற இந்த நேரத்தில் 175.75 இருக்குது கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ். இப்போது ஃபினான்ஷியல் இயர் 2019-20 நான் இன்னும் அடுத்த குவார்ட்டர், அதாவது ஃபினான்ஷியல் இயர் 21ஓட ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ரிசல்ட்டு நான் பார்க்கலிங்க. அந்த குவார்ட்டர்லி ரிப்போர்ட்டும் நான் பார்க்கல. இது ஃபினான்ஷியல் இயர் 2019-20ஓட ஆனுவல் ரிப்போர்ட்டில் இருக்கிற டேட்டா பேஸ் பண்ணி EPS கால்குலேட் பண்ணும்போது, EPSன்றது ஏர்னிங்ஸ் பர் ஷேர். ஸோ ஏர்னிங்ஸ் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கோ அதில் அதர் இன்கம் சேர்க்கப்படலைங்க. அந்த இன்கம்மு ப்ராஃபிட்டு டிவைடட் பை எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குது அந்த கம்பெனிக்குன்றது. ஸோ அப்படி கால்குலேட் பண்ணும்போது வந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா EPS 10.86. ஸோ EPSஐ வச்சு PE கால்குலேட் பண்ணுறது எப்படின்னா ஷேர் ப்ரைஸ் டிவைடட் பை EPS. அப்படி கால்குலேட் பண்ணும்போது நமக்கு வந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 16.19. ஸோ 16.19 PE கொஞ்சம் சீப்பாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் ரெவென்யூ க்ரோத் இம்ப்ரூவ் பண்ணாமல் இந்த கம்பெனியை வாங்கலாமான்றது ஒரு கேள்விக்குறி தான். சரிங்க, புக் வேல்யூ நான் கால்குலேட் செய்யலைங்க, எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அதோட வேல்யூவை நான் screener.in வெப்சைட்லேருந்து எடுத்துக்கிட்டேன். அது 53. புக் வேல்யூ என்னன்னு தெரியாதவங்களுக்காக இந்த கம்பெனி இப்போ க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா அதோட அசட்ஸ் எல்லாம் விற்று அவங்க கடன்லாம் அடைச்சதுக்கப்புறம் மீதி இருக்கிற பேலன்ஸை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பிரித்து கொடுக்குறாங்கன்னா ஒரு ஷேருக்கு வரக்கூடிய வேல்யூ தான் புக் வேல்யூ. அதுதான் 53 ரூபா. ஸோ இந்த புக் வேல்யூக்கு ப்ரைஸ் எவ்வளோக்கு ட்ரேட் ஆகுது அப்படின்றது ஷேர் ப்ரைஸ் டிவைடட் பை புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.31 டைம்ஸ். ஸோ ரொம்ப அதிகமும் இல்லைங்க, இது குறைவு கண்டிப்பாக கிடையாது, ஆனால் ரொம்ப அதிகமும் கிடையாது.
சரிங்க. நம்ம எப்பவுமே பார்க்குற ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரொமோட்டர்ஸ் ஏதாவது பிளெட்ஜ் பண்ணியிருக்காங்களான்றது இது பிஎஸ்சி வெப்சைட்லேருந்து பார்த்தது. அதில் பார்க்கும்போது ப்ரொமோட்டர்ஸ் எந்த ஷேர்ஸுமே பிளெட்ஜ் பண்ணல அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்குது. சரிங்க. இப்போ நம்ம இந்த சிகரெட் க்ரோத்தை மட்டும் எடுப்போம். அவங்களோட மெயின் பிஸ்னஸே சிகரெட் தான். ஸோ இந்த சிகரெட் க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 2015லேருந்து 17 வரைக்கும் ஒரு பெரிய க்ரோத் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 17லேருந்து 18க்கு ஒரு ஃபால் இருக்குது. அப்புறம் திருப்பியும் 18லேருந்து 19 ஒரு ஃபால் இருக்குது. அப்புறம் திருப்பியும் 19 20க்கு கொஞ்சம் க்ரோ ஆகிறதுக்கு முயற்சிக்குது. ஸோ இது வெறும் சிகரெட்டோட சேல்ஸ் க்ரோத் மட்டுமே இந்த கம்பெனி இது 2015 ஃபினான்ஷியல் இயர்லேருந்து 2020 ஃபினான்ஷியல் இயரில். ஸோ இப்போ இதில் பார்க்கலாம் சிகரெட்டோட ரெவென்யூ க்ரோத் அவங்களது கம்மியாகி கொண்டே இருக்குது 2015லேருந்து கம்பேர் பண்ணும்போது. இவங்க கான்ட்ரிபியூஷன் இந்த சிகரெட்டோட சேல்ஸ் கான்ட்ரிபியூஷன் ஓவரால் கம்பெனியோடைய ரெவென்யூ ஆப்ரேட்டிங் ரெவென்யூவில் பார்த்தீங்கன்னா 2017 கிட்டத்தட்ட 61% இருந்தது கான்ட்ரிபியூஷன். 2020 பார்த்தீங்கன்னா 46% குறைஞ்சிருக்கு. ஸோ இது இரண்டு விதமாக புரிஞ்சுக்கலாம். சிகரெட்டோட சேல்ஸ் குறைஞ்சிருக்கணும் எடுத்துக்கலாம், இல்லைனா அவங்களோட மற்ற பிஸ்னஸ் அதிகரிச்சிருக்கணும் எடுத்துக்கலாம். ஆனால் ரெவென்யூ நம்ம பார்த்துருக்கோம் குறைவாக தான் இருக்குது, க்ரோத்தும் கம்மியாக தான் இருக்குது. அதனால் சிகரெட்டோட ரெவென்யூ கம்மியாக இருக்குது. அதே மெயின் ரீசன் இந்த கம்பெனியோட ஒரு டெம்பரரி டவுன்ஃபால்னு எடுத்துக்கலாம். அதுக்கான காரணம் அதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சரிங்க. சிகரெட்டை தவிர வேறு என்ன இவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி, அதாவது பிராண்டட் பேக்கேஜ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுறாங்க. அதோட க்ரோத் 2017 ஃபினான்ஷியல் இயர்லேருந்து 2020 ஃபினான்ஷியல் இயர் தான் நீங்கள் ஸ்க்ரீனில் இப்போ பார்த்து கொண்டு இருக்கீங்க. அது 2017 8035 இருந்தது. இப்போ 2020 ஃபினான்ஷியல் இயரில் பார்த்தீங்கன்னா 10,379 எல்லாமே கோடிங்களுக்கு அவ்வளோவா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ இதோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 2017 கிட்டத்தட்ட 13.7% இந்த கான்ட்ரிபியூஷன் இருந்தது. பிராண்டட் பேக்கேஜ் ஃபுட்டோட கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் ஆப்ரேட்டிங் ரெவென்யூ. அதே 2020 பார்த்தீங்கன்னா 20%. ஸோ கிட்டத்தட்ட 6% அதிகரிச்சிருக்கு. சரிங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஆக்ரி பேஸ்டு அவங்களோட ப்ராடக்ட்ஸோட ரெவென்யூ. அதில் 2 இருக்குங்க. ஒன்று ஆக்ரியில் பார்த்தீங்கன்னா அன்மேனுஃபேக்சர்ட் டுபேக்கோன்னு இருக்குது, அது ப்ளூ கலரில் காட்டியிருக்கிறது. இன்னொன்று ரெட் கலரில் காட்டியிருக்கிறது அதர் அக்ரி ப்ராடக்ட்ஸ். அதில் வீட்டு, சோயா, காஃபி, அக்வா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அன்மேனுஃபேக்சர்டு டுபேக்கோ ப்ளூ கலர், அது இறங்கி கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மற்றது பார்த்திங்கன்னா இந்த வீட், சோயா, காஃபி எல்லாம் பார்த்திங்கன்னா அதிகரிக்கிறத பார்க்கலாம். 2018 ஒரு டிப் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் 19 20 அதிகரிச்சிருக்கு. ஆனால் 19லேருந்து 20க்கு போன க்ரோத் ரேட் அவ்வளோவா இல்லை. ஆனால் 18லேருந்து 19 போனது பயங்கர ஹை இன்க்ரீஸ் பார்க்கலாம். ஸோ இதோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா ரெவென்யூக்கு 2017 6.26% இருந்தது. 2020 கிட்டத்தட்ட 9% இருந்தது. சரிங்க. இது தவிர பேப்பர் போர்டு அண்ட் பேப்பர் ப்ராடக்ட்ஸ் அவங்களோட ரெவென்யூ க்ரோத் இந்த சார்ட்டில் பார்க்கலாம். 2017லேருந்து 18 பெரிய க்ரோத் இல்லைங்க. ஆனால் 18லேருந்து 19க்கு ஒரு பெரிய ஜம்ப் இருக்குது. அதே மாதிரி 19 20ம் இன்க்ரீஸ் இருக்குது. இவங்க இந்த ப்ராடக்ட்ஸ் அவங்க ரெவென்யூக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2017 5.5%, 2020 7.87%. சரிங்க. அவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் இருக்குங்க. ஸோ ஹோட்டல் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா 2017லேருந்து 18 19 20 பார்த்திங்கன்னா 17 1400 கோடியிலிருந்து 2020 பார்த்திங்கன்னா 1911 கோடியாக அதிகரிச்சிருக்கு. இதோட க்ரோத் ரேட்டும் அவ்வளோவா ஹோட்டல்ஸில் பெரிய பிஸ்னஸ் இல்லைன்னு தான் தோணுதுங்க. அது ஆனால் மற்ற அந்த ஹோட்டல் காம்படிட்டர்ஸ் கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். இவங்களோட கான்ட்ரிபியூஷன் ரெவென்யூக்கு பார்த்தீங்கன்னா 2017 2.40% மட்டுமே, 2020 3.75% மட்டுமே. சரிங்க. இந்த வீடியோ ஐடிசியோட ஃபினான்ஷியல் டேட்டாவை எடுத்து காட்டியிருக்கும்னு நினைக்கிறேங்க. டீட்டெயில்டாகவே எடுத்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கேள்விகள் எதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐடிசி கம்பெனி டிவிடெண்ட் அதிகமாக தரக்கூடிய கம்பெனியில் ஒரு கம்பெனி ஐடிசி. ஐடிசியோட இன்னொரு பெரிய ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிகரெட்டு தான் அவங்க மெயின் பிஸ்னஸாக இருக்கிறதுனால யூனியன் பட்ஜெட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரெசென்ட் பண்ணுற நேரத்தில் எப்போவுமே அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கொஞ்சம் வாலட்டைலாக இருக்கும். ஏன்னா ஏதாவது புதுசாக டேக்ஸ் ஆட் பண்ணுவாங்களா, இல்லை டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா சிகரெட்டுக்கானது அப்படின்ற ஒரு பயம் எப்போவுமே அந்த ஸ்டாக்கில் இருக்கும். ஸோ அதுவும் ஒரு ட்ராபேக் தான். வீடியோ உபயோகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு ஃபீட்பேக் கொடுங்க, லைக் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்காக கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.